அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் அமைத்து தரப்படும். பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம். இலவச இணைய வழி பதிவிற்கு www.bmmatrimony.com. திருமுல்லைவாயில், சென்னை. வாட்ஸ்அப் எண் 9444147232. ஆலய தரிசனம். தேனீஸ்வரர் திருக்கோயில், வெள்ளலூர், கோயம்புத்தூர். தேன் ஈயினால் பூஜிக்கப்பட்டதால் மூலவருக்கு தேனீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. கொங்கு நாட்டில் உள்ள தொன்மையான சிவஸ்தலங்களுள் ஒன்று தேனீஸ்வரர் கோயில். வெள்ளலூரில் அமைந்த புராதனமான ஸ்தலம். இவ்வூர் வரலாற்று சிறப்பு மிக்க ஊராகும். ரோமானியர் காலத்து காசுகள், மோதிரங்கள், 2 மணிகள், தங்க தாம்பாளம் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ரோமானியர்கள் இங்கு வந்து வாணிபம் செய்தது புலனாகிறது. காஞ்சி மாநதி எனும் நொய்யல் நதியின் தென்கரையில் அமைந்துள்ளது. இவ்வூர் அன்னதானபுரி, சிவபுரி, வேளிர் ஊர், சர்க்கார் அக்ரஹாரம், சதுர்வேத மங்கலம், வெள்ளலூர் என பல பெயர்களால் வழங்கப்பட்டதாக வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ளன. தற்போதுள்ள வெள்ளலூர் எனும் பெயரே நிலைத்துவிட்டது. கரிகாட் சோழன் ஆட்சி செய்த காலத்தில் அரசிலங்குமரன் தெருவில் தேரை ஓட்டிச் சென்ற போது ஒரு பசுகன்றின் மீது தேர் சக்கரம் ஏறி அக்கன்று அவ்விடத்திலேயே மாண்டது. அதற்கு தண்டனையாக தன் மகனை தேர் ஓட்டி கொன்றான். இக்கொலையால் அரசனுக்கு விருமத்தி தோஷம் பிடித்தது. அதை போக்குவதற்கு காமாக்ஷி என்ற குறித்தியிடம் குறி கேட்க கொங்கு நாட்டில் மக்களை குடியேற்றி கோயில்களை கட்டி திருப்பணி செய்தால் விருமத்தி தோஷம் தொலையும் என கூறினாள். அதன்படி கரிகாட் சோழன் தன் பரிவாரங்களான சேரன் சமய முதலி, கத்துரி ரங்கப்ப செட்டி ஆகியோருடன் கொங்கு நாட்டிற்கு புறப்பட்டான். கரூரில் தொடங்கி ஒவ்வொரு சிவன் கோயில்களையும் ஊர்களையும் தோற்றுவித்து வெள்ளலூருக்கு வந்து சேர்ந்தனர். தன் பரிவாரங்களுடன் வெள்ளை என்கிற இருளன் பதிவனத்திற்கு சென்றனர். அங்கு கோயில் கட்டுவதற்காக வனத்தை அழித்து சுத்தம் செய்யும் போது சுயம்புவாக ஒரு சிவலிங்க திருமேனியை கண்டனர். சோழன் கொங்கு நாட்டிற்கு வந்தபோது அப்பகுதி அடர்ந்த வனமாக இருந்தது. ஆங்காங்கு இருளர்கள் பதிகளை கட்டிக்கொண்டு வேட்டையாடி பிழைத்து குல தெய்வத்திற்கு கோயில் கட்டி வழிபட்டு வந்தனர். அவ்வனத்தில் குடியிருந்த இருளன் வெள்ளையன் பெயரில் வெள்ளலூர் எனும் ஊரையும் உருவாக்கி பல்வேறு குலத்தவர்களையும் குடியமர்த்தினார். கோயிலையும் கட்டி முடித்தனர். கோயிலுக்கு அருகே குளம், கோட்டை மற்றும் பேட்டை ஆகியவற்றை உருவாக்கினார். ஊரை நிர்வாகம் செய்ய அதிகாரிகளையும் நியமித்தார். உத்தம பண்டிதரை வரவழைத்து தேனீஸ்வர முடையாருக்கு அஷ்ட மந்திர பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது. கோயில் பூஜைகள், திருவிழாக்கள் தங்கு தடையின்றி நடந்துவர கோயிலுக்கு மானியமாக வயல்களையும் பூமிகளையும் தானமாக அளித்து ஓலைப்பட்டயம் வழங்கினார். கோயில் பூஜைகளும் திருவிழாக்களும் தங்கு தடையின்றி நடந்து வரலாயிற்று. கொங்கு நாட்டில் கரிகாட் சோழன் கரூர் முதல் முட்டம் வரை புகழ்பெற்ற 36 சிவன் கோயில்களை உருவாக்கினான். அவற்றுள் இதுவும் ஒன்று. தேனீஸ்வரர் கோயில். ஸ்தல விருட்சம் வன்னிமரம். இங்கு ஆண் பெண் என இருமரங்கள் இருப்பது விசேஷம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றுமே சிறந்து விளங்குவதால் இத்தலம் ஆற்றல் மிகுந்த சாநித்தியம் வாய்ந்த தலமாக விளங்குகிறது. மேலும் புராதனமான இத்தலத்தில் வியாபிக்கும் தெய்வீக அதிர்வுகளை உணர முடியும். சனி ராகு கேது தோஷ பரிகாரத்திற்கு திருநள்ளாறு தலத்திற்கு இணையான தலமாக விளங்குவதாக தெரிவிக்கின்றனர். சூரியன் வழிபாடு செய்வதால் திருமண தோஷம் நிவர்த்தியாகி இறையருளால் நடைபெறுகிறது. விநாயகருடன் வன்னிமரம் இருப்பதால் நவக்கிரக தோஷம் நிவர்த்தி ஆகிறது. கோயில் உள்ளே நுழைந்தவுடன் சுற்று சுவட்டை ஒட்டி இடதுபுறம் மேற்கு நோக்கிய நிலையில் மிகச் சிறிய சந்நிதியில் ஜோதிலிங்கேசர் வீற்றுள்ளார். இவரை வணங்கிய பின்தான் உள்ளே செல்ல முடியும். ராமலிங்க அடிகளார் வழிபட்ட லிங்கமாகும். கோவை உக்கடத்திலிருந்து பஸ் மூலம் வெள்ளலூர் நிறுத்தத்தில் இறங்கி கோயிலை அடையலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம். தந்திர ரகசிய தெய்வங்கள் என்ற தலைப்பை நிச்சயமாக நியாயப்படுத்தும் ஒரு புத்தகம். இது ஒருபோதும் அதன் தாக்கத்தை இழக்காத ஒரு தீவிரமான புத்தகம். இது ஒரு காலமற்ற தன்மையையும் புத்துணர்ச்சியையும் கொண்டுள்ள புத்தகம். ஒவ்வொரு முறையும் ஒரு வாசகர் அதை ஆர்வத்துடன் படிக்கும்போது அவர் நிச்சயமாக ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று கூறும் புத்தகம். இந்த புத்தகம் வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துள்ளேன்.